ஹலோ காய்ஸ், டைம் பார்த்தீங்கன்னா 12:30. இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா Jan 15, 2026. ஆக்சுவலாக நானும் தேபியாவும் கோலம் போட்டுட்ருக்கோம். ஏதோ உதி கோலம்னு ஒரு சேனல் இருந்துச்சு, அந்த சேனல் இருந்து தான் நாங்கள் பார்த்து போடுறோம். அதே மாதிரி போட முடியலனாலும் எங்களால் ஒரு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கோலம் போட்டு ட்ரை பண்ணுறோம். ஓரளவுக்கு வந்துருச்சு. இது நாங்கள் போட்டு முடிக்கவே நிறைய டைம் அழைச்சி வேற போட்டோம். இருந்தாலும் எங்கள் அம்மா ஒரு கோலம் ஆர்டிஸ்ட்னால அவங்க மனசு புண்படாமல் நோகாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் இந்த அளவுக்கு பெருசாக போட்டிருக்கோம். பெரிய கோலம் இல்லைனாலும் ஒரு மீடியம் சைஸில் இருக்குங்க. இந்த கோலத்தை பார்த்து மார்க் கொடுத்துருங்க. நல்லா இருக்குங்களா பாருங்க. கீழே இருந்து உங்களுக்கு நல்லா ஃபுல்லாக காமிக்கிறேன் வியூவை. செமையாக இருக்குல்ல. நாங்கள் அது இதை எங்களாலே நம்ப முடியல. அம்மா வராங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபுல்லாக கோலமாக நிறைய எடுத்து வச்சுருந்தோம். ஆனால் அம்மாவுக்கு கடைசியில் உடம்பு சரியாமல் போகவும் ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் கோலம் போட்டிருக்கோம். இந்த தெருவிலே நாங்கள் ஒருத்தவங்க தான் இப்போ கோலம் போட்டுட்ருக்கோம். இது சரியான மொக்க தெருவுங்க. அந்த கடைசியில் ஒரு பாட்டி போட்டுட்டு இருந்தாங்க, உள்ளே போயிட்டாங்க. இப்போ எங்கள் கோலம் தான் இந்த தெருவிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. அது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ராஜா பகவத் மாதிரி இருக்குது எங்களுக்கு. பொறுமையாக இருக்குங்க. பாருங்க, இவங்க ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் தெரியுமா. கையில் மருதாணி போடுறாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் என் கையில் நான் மருதாணி வைக்கல. காலையில் ஒன்று நிறையா வேலை பார்த்தேன்னா ஏன் கோலத்தையே சுற்றி எடுக்கிறேன்னு கேட்குறீங்களா? ஏன்னா எங்களுக்கு ஆச்சரியமாக நல்லா போட்டிருக்கோம். இல்லை, எனக்கு சுற்றி கோலம் அந்த சுற்றி எடுக்கிறேன். மதுரை வீரன் தானே. இப்போ இதுக்கு நாங்கள் கலர் கொடுப்போம். டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர், அந்த மாதிரி தாங்க இருக்குது. எங்களை பற்றி நீங்கள் சாதாரணமாக நினைக்கக்கூடாது. செம்மையாக இருக்குல்லங்க. நல்லா இருக்கு கோலம். நாய் வேற எங்களை பார்த்து பயந்து ஓடுது. என்னோட தங்கச்சி அரிஷா உள்ளே போய் தூங்கிட்டு இருக்கா. எங்கிட்ட போனால் கருப்பாக இருக்கனால நான் இப்படி நின்று எடுக்கிறேன். இது இப்படி வச்சு பார்த்தா இப்படி வச்சு பார்க்குறோமா. இப்போ பாருங்கள், நான் இப்படி எடுக்கிறேன். கொஞ்சம் அப்படி தான் ஆடும். செம்மையாக இருக்குல்லங்க.